அமைதியான மற்றும் அன்பான குரலில் துறவி, குழந்தைகளே, அருகில் வாருங்கள். வெளியே உலகம் சத்தமாக சலசலப்புடன் நிறைந்துள்ளது. ஆனால் இங்கே தலைமுறைகள் கடந்து செல்வதைப் பார்த்த இந்த பழைய மரத்தின் கீழ் நாம் அமைதியாக கற்கலாம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்ல விரும்புகிறேன். வெற்றியைப் பற்றி மட்டுமல்ல, அதைவிட ஆழமான ஒன்றைப் பற்றிய கதை. இது தங்கத்தைப் பற்றியதோ அல்லது பிரபலமடைவதைப் பற்றியதோ அல்ல. இது வளர்ச்சி பற்றிய கதை. இந்த கதை ஒரு பையன், ஒரு மலை மற்றும் ஒரு கண்ணாடியைப் பற்றியது. நீண்ட காலத்திற்கு முன்பு மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் அயன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் வலிமையானவனும் இல்லை, புத்திசாலியும் இல்லை. ஆனால் அவன் ஆர்வமாகவும் அமைதியற்றவனாகவும் இன்னும் கடலைக் கண்டுபிடிக்காத ஒரு நதி போலிருந்தான். மற்ற சிறுவர்கள் விளையாட்டுகள், பாராட்டுகள் அல்லது நாணயங்களைத் துரத்தும்போது அயன் அடிவானத்திற்கு அப்பால் பார்த்தான்.